श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 35வது ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவகः. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவகः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அனுஷ்டிதாத். சுன சுபம், நன்றாக, சிறப்பாக, அனுஷ்டிக்கப்பட்ட என்ன செயல்கள், எனது பரதர்மாத், பிறருடைய தர்மங்கள். அதாவது ஸ்வதர்மம் என்று சொன்னால் 4 வர்ணத்தவர்களுக்கும் அவரவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம நியமங்கள் உண்டு. யார் எப்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு அதையெல்லாம் செய்யணும். அதுக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு ஏற்பட்டது நம்மளுடைய அனுஷ்டானங்கள். அதாவது நடைமுறை பாவனைகளில் இருக்கக்கூடிய நியமங்கள். அதில் எந்த மாற்றும் இல்லை. யார் ஒரு ராஜா எப்படி நடந்துக்கணும்? எப்போவுமே வெல் ட்ரெஸ்டு, வெல் பிஹேவ்டு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? நல்லபடியாக இருக்கணும், சிறப்பாக நடந்துக்கணும். அவனுடைய இயலாமையை வெளியில் காட்டிக்கூடாது. எல்லாரோடையும் இன்முகத்தோடு பேசணும். கோவப்பட வேண்டிய இடம்ன்றது அது என்ன எங்கே இல்லை, அரசவையில் இல்லை, தனிப்பட்ட முறையில் மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டு பேசும்பொழுது அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது அது தேவையான கட்டளைகளை இடும்பொழுது அங்கே என்ன இருக்கணும்? கோவப்படத்தில் எடுத்தணும். இல்லை கோவப்பட வேண்டிய இடம் இல்லை, நிதானமாக அமைதியாக பேசி முடிக்கணும்னு சொன்னால் முடிக்கணும். அப்புறம் எந்த வேலையை எப்படி ஆரம்பிக்கணுமோ அதை செய்யணும். அது ஒரு ராஜாவுக்கு தர்மம், க்ஷத்திரிய தர்மம். க்ஷத்திரிய தர்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதை நல்லபடியாக தன்னுடைய குருவுண்ட கேட்டுண்டு அதை விடாமல் சிறப்பாக செய்யணும், மாற்றாமல் செய்யணும். என்னுடைய நமக்கு முன்னாடி நம்ம அப்பா தாத்தா கொழு தாத்தான்னு வரிசையாக நிறைய பெரிய பெரிய ராஜாலாம் இருந்திருக்கா. அவள்லாம் அனுஷ்டிக்கிறதுல இன்னும் சிறப்பு பண்ணி நாம் அனுஷ்டிக்கிறது தான் சிறப்பே தவிர அதில் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? லெத்தார்ஜிக்னஸ், அதாவது ஒரு ஸ்ரத்த குறைவோ இல்லைன்னா ஒரு அஸ்ரத்தையோ இல்லை இயலாமையோ காட்டக்கூடாது. வீரத்தை காட்ட வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறது, புருஷ சுக்தம் கூட பெருமாளுடைய தோள்லேருந்து தோன்றினவன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னாச்சும்? தோள்லேருந்து தோன்றினவனான்னு சொன்னால் அவனுக்கு தேவையான வலிமை, தோல் வலிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ராஜாவோட சிறப்பு. ராஜாவோட தேவைகள் தோல் வலிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி பிராமணன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அவனுக்குடைய சிறப்பான தர்மங்களை அவன் அனுசரிக்க வேண்டும். கற்றல், கற்பித்தல், ஓதுதல், வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், அதற்கு பொருள் சொல்கிறது, எல்லாருக்கும் சிறப்பான செய்கிறது, எல்லாரும் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுவது, அதற்குண்டான ஜப தபாதிகளை செய்வது, அதுக்கப்புறம் இயற்கையே சிறப்பாக பேணி காப்பது. இது எல்லாம் பிராமணனுடைய சிறப்பான தர்மம். இந்த தர்மத்தில் எந்த மாற்றும் இல்லை. எப்பொழுதும் தனக்கு தேவையானதை மட்டும் செய்யாமல் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்ற அந்த வார்த்தை பிராமணனுக்கு சிறப்பாக பொருந்தும். ஏன்னா எல்லாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கணும். பாடம் சொல்லி கொடுத்தா ஒரு வகுப்புன்னு வைப்போமே, ஒரு வகுப்பில் ஒரு 40 பசங்க இருக்குது அப்படின்னா 40 பசங்களும் ஒன்று போலவே படிக்காது. 40 பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்த உடனே புரிஞ்சிக்க முடியாது. எல்லாருக்கும் கற்பூர புத்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்தந்த ஜீன் பொட்டன்ஷியல்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ப தான் அதுகளுக்கு பாடம் புரியும். அதனால் 40 பசங்களுக்கும் 100க்கு 100 வாங்கணும்னு எதிர்பார்த்து பாடம் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதில் ஒரு 7 அல்லது 8 பசங்க தான் நன்னா வாசிக்கமாக இருக்கும். இது இயற்கை. இந்த இயற்கையிலேருந்து என்ன பண்ண முடியாது, மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அதுபோல் கற்றல், கற்பித்தல், தானும் நன்றாக வாசித்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் ஐயன் திரிபர படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது பிராமணனுக்கு இருக்கிற ஸ்வதர்மம்.
இதுக்கப்புறம் பரதர்மத்தை அனுசரிக்கிறத காட்டலாம். இந்த தர்மத்தை நன்னா செய்யணும். பிராமணன் என்ன செய்யணும்? நன்னா கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றல் பிறக்கணும். அடுத்த வாளுக்கு நன்னா சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பதில் ராஜா நன்னா வேதம் ஓதுவார், சரி ரைஸ்து தான். அவருக்கு என்ன யாருக்கும் கற்றல் வேணால் சிறப்பாக இருக்கும். ஆனால் கற்றல் கற்பித்தல் அவரோட ஸ்வதர்மம் இல்லை. அதே மாதிரி வைசியன் சொன்னால் வியாபாரஸ்தன்னு சொன்னால் அவன் எல்லாவற்றையும் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு எதை எல்லாருக்கும் என்ன நியாயமான விலையில் நிர்ணயித்து அதை விற்க முடியுமோ, அதில் என்ன இத்தனை ரூபாய்க்கு வாங்கி இத்தனை ரூபாய்க்கு விற்றா இவ்வளவு என்ன வரவு செலவு அதில் லாபம் இருக்குது, அதெல்லாம் நிர்ணயித்து தேவையானது செய்யணும். ஆனால் வியாபாரியாக இருக்கக்கூடிய அந்த வர்ணத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது? ராஜா வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போக முடியாது. இந்த வேலையை செய்துட்டு தான் அது அடுத்தது டைம் பாஸுக்கு ஹாபின்ற மாதிரியில் வேணால் செய்யலாம். அதே மாதிரி கிருஷி விவசாயி பயிர் செய்கிறவன் அப்படின்னு சொன்னால் அவன்தான் அவனுக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும். இந்த கற்றல் கற்பித்தல் இருக்கிறவனுக்கு ஒருவேளை அது என்னெல்லாம் செய்தால் அது நன்னா பயிர் விளையும்னு தெரியுமோ என்னமோ அதை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை என்ன செய்யணும்? அது நன்னா பயிர் பண்ணுறதுக்கு தயார் பண்ணணும். ஏன்னா 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பெருமாள் சொன்னார், ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் தெரியும், அவன் விவேக்கியாக இருக்கான், அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக புரியும்னு சொன்னால் அவன் நன்னா புரிஞ்சின்றது இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லி நன்னா புரிய வச்சு அதுக்கு மேலே அவனையும் அதே வேலைகளை சிறப்பாக செய்ய வைக்க வேண்டும்னு சொன்னார். இது இங்கேயும் பொருந்தும். ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறது போலவே அடுத்தவனுக்கு ஸ்வதர்மம் அனுஷ்டிக்க தெரியல, அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, அவன் இக்னரன்ஸ் அதில் காட்டுறான்னு சொன்னால் அவனுக்கு அதையும் சொல்லி கொடுத்து அவனோட என்ன செய்யணும்? அவனுக்கு அந்த வேலையை சிறப்பாக செய்யணும். தன்னுடைய ஸ்வதர்மத்தை காட்டிலும் அடுத்தவனுடைய ஸ்வதர்மத்துக்கு நமக்கு ஏதோ தெரியும், 1-2 கிளாரிஃபிகேஷன் சொல்ல முடியும்னு சொன்னால் அந்த ஸ்வதர்மத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனையும் அதை நேராக செய்ய வைத்து அவனுடன் சேர்ந்து அவனுடைய ஸ்வதர்மத்தை அவன் சிறப்பாக அனுஷ்டிப்பான், நம்மளோட ஸ்வதர்மத்தை நம்ம சிறப்பாக அனுஷ்டிப்பான். இந்த ஒரு வார்த்தைக்கு ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா இதெல்லாம் சேர்த்து அனுசரிக்கணும் அப்படின்னு. அதை காட்டிலும் குணமற்றதாயினும் நம்மளோட சம்பிரதாயத்தில் அதாவது ஒரு பிராமணன் எடுப்போமே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நிறைய விஷயங்கள் அவன் அனுசரித்தாகணும். சமுதாயத்தோட சிறப்புக்காக பிராமணனுக்கு நிறைய என்ன உண்டு? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. அவனுடைய கடமைப்பட்டு இருக்கிறான் இந்த சமுதாயத்துக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவே. அதில் சிலதுக்கெல்லாம் பொருள் இருக்கும், பொருள் இருக்காது. இது மாதிரி தொழுகை என அதாவது சுவாமி இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சில உபவாசங்களை இருக்க வேண்டும். உண்மையை யதார்த்தமாக சொல்லணும்னு சொன்னால் ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை அப்படின்னு சொன்னால் ஏகாதசி உபவாசம் வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் துவாதசி பாரணன்றது அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கோம்போ பேக்கு, ரெண்டும் சேர்ந்து வர்றது தனிப்பட்ட முறையில் இருக்கும்பொழுது. ஆனால் ஏகாதசி உபவாசம் என்பது நம்மளோட சிறப்பான அந்த தெரியுமா ஆட்டோபேகி, அப்புறம் கொஞ்ச நாள் பஷ்னியாக இருந்தால் தனக்குள்ளே தானே இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்திக்கும், அதெல்லாம் சயின்ஸில் சொன்னாலும் இதுபோல் ஏகாதசி உபவாசம் இருக்குது சமுதாயத்தோட சிறப்பாக மட்டும், சமுதாயத்தோட சிறப்பு செய்வதற்காக மட்டும். மேலும் சமுதாய மேன்மைக்காக கூட என்ன பண்ணணும்? நம்ம உபவாசம் இருக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அது 3 ஏகாதசி உபவாசம் இருந்தால் அது சமுதாயத்தோட மேன்மைக்கு நம்மளை இட்டு செல்லும். அதுபோல் ஸ்வதர்மோ விகுணகா தன்னுடைய ஸ்வதர்மத்தை அனுஷ்டிப்பதில் சிலது குணமற்றதாயினும், மேலும் அதில் இன்னொன்று எனக்கு தன்னுடைய தர்மம் சிறந்ததாம், குணமற்றதாயினும் அதுவே சிறந்தது, அதை விடாது அனுசரிக்க வேண்டும். மேலும் தன்னுடைய தர்மத்தில் ஒரு க்ஷீணமான நிலைமை வருது, கடைசி வரைக்கும் நம்ம இதே தர்மத்தை அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மேன்மை அடையவில்லை என்றாலும் அப்படி க்ஷீணம் அடைந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. ஒரு சாதாரணமாக ஒரு கோவிலில் இருக்கார், குருக்கள் இருக்கார், எந்த கோவில் பண்ணுறதானாலும் இருக்கட்டும், ஒரு கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் இருக்குது, ரொம்ப அங்கே வருமானமும் வரல, ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? கடைசி காலம் வரைக்கும் அந்த பெருமாளுக்கு தன்னால் ஆன வரைக்கும் அவர் செய்து அந்த கைங்கரியம் செய்து பெருமாளுக்கு நைவேத்திய உபகரணங்களை சமர்ப்பித்து அது யாரோ ஒருத்தர் உபகாரம் பண்ணுறாதான். அது பெரிய கோவிலில் இருக்க மாதிரி இருக்காது இருந்தாலும் அவர் தன்னுடைய ஸ்வதர்மம் தனக்கென்று விதிக்கப்பட்டது தான் எந்த கிராமத்தில் இருக்கமோ அங்கே விடாது செய்கிறார். அது ரொம்ப என்ன பண்ணல, அதில் சிறப்பான பலன்களோ அதில் வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அது க்ஷீணமாக கொண்டிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அது சிறப்பானது. அதற்கு என்ன பண்ணுவார்? பெருமாள் தனியாக ஒரு கிரெடிட் எழுதி விடுவார்.
அந்த ஒரு நல்ல புஸ்தகம் இருக்கே அவரோட புஸ்தகத்தில், அதில் நன்னா தான் எழுதிட்டுவார். பரதர்மகா. இதே நேரத்தில் இன்னொருத்தரோடைய தர்மம் இருக்குது, அதை நம்ம நன்னா அனுசரித்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது தவறானது, அது எந்த பலனும் தராது, மேலும் அது பயத்தையே தரும் அப்படின்னு பெருமாள் இங்கே சொல்கிறார். அதாவது என்ன சொல்லணும்னு கேட்டால், தனக்கு ஏற்பட்ட கர்மாவை செய்கையில் இந்திரியங்களுக்கும் விஷய சுகங்களுக்கும் என்ன இருக்குது, கூடுதலும் பெரிதலும் அதெல்லாம் நடக்கும் தான். அதுபோல் அது தனக்கு ஏற்பட்ட கர்மா. ஆனால் அடுத்தவனுடைய கர்மா செய்யும் பொழுது இன்னொருத்தரோட நம்ம போய் வியாபாரம் செய்கிறோம், இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறவன் பிராமணனை போல் கற்றல் கற்பித்தலுக்கு வரான் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும், சிறப்பாக மேன்மையை தராது, ஓரளவுக்கு ஏதோ தருமாக்கும். அது எங்கள் இடத்துலையும் என்ன பண்ணாது, எந்த புஸ்தத்துலேயும் அதை பற்றி எழுதி கொள்ள முடியாது. அது சுவாமி அதை கணிசமே பார்க்க மாட்டார். அதுபோல் இங்கே என்ன சொல்கிறார், நன்கு அனுசரிக்கப்பட்ட பிறனுடைய தர்மத்தை காட்டிலும் குணமற்றதாயினும் தன்னுடைய தர்மம் சிறந்ததாகும். ஸ்ரேயான் ஸ்வதர்மமே. தன்னுடைய தர்மத்தில் என்ன பண்ணோம், நிதனம் என்று சொன்னால் அழிவு ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் அதுவே சிறந்தது, அதுவே நலம் பயக்கும். பரதர்மஹா என பிறனுடைய தர்மம் பயாவக பயத்தை தருவதாகும். அதாவது க்ஷத்ரியனுக்குடைய தன் கடமையை செய்வதை வெறுத்து பிரிதொரு தொழிலை தேர்க்க அர்ஜுனன் விரும்பியதால் இந்த உபதேசம். க்ஷத்ரியன் சொன்னால் என்ன செய்யணும், தான் தன்னை நன்னா பார்த்துக்கணும், தன்கிட்ட இருக்கிற ஜனங்களை சிறப்பாக ரட்சிக்கணும், பாலனம் செய்யணும், போஷிக்கணும். ஆனால் அர்ஜுனன் என்ன பண்ணிட்டா, சண்டை வரேன்னு போட்டு ஒத்துனுட்டாச்சு. அன்னைக்கு சண்டை நாள் குறிச்சாச்சு. 18 அக்ஷோணி சேனை, இவாக்கிட்ட 7 அவாக்கிட்ட 11 நவகோட்டி நாராயணர்களாக துரியோதன சைடில் இருக்க எல்லாரும் சண்டைக்கு வந்தாச்சு. சண்டைக்கு வந்து கிருஷ்ணா ஒரு சின்ன உபகாரம் பண்ணேன், இந்த 2 சேனைக்கு நடுவில் கொண்டே போய் நிறுத்தேன் அப்படின்னு சொல்ல. நம்ம அர்ஜுனன் சொல்கிறான், இதை வந்துட்டேன்ப்பா கொண்டு போய் நிறுத்துறேன்டாப்பா அப்படின்னு சொல்லி பெருமாள் 2 சேனைக்கு நடுவில் சேனையோர் உபயோர் மத்தியே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தின பிறகு இவாளெல்லாம் நின்று பார்க்குறான், குனிஞ்சி சேவிச்சுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். பண்ணவொடனே அடடா நான் சண்டை போட்ட மாட்டேன்ப்பா, இது எதில் இருக்கிறது எங்கள் தாத்தாப்பா, எங்கள் குருப்பா, எங்கள் மாவாலாம் இருக்காப்பா, எங்கள் பெரியப்பா பசங்களாம் லைனாக நிற்கிறாங்கப்பா, எனக்கு தெரியப்பட்டவங்களாம் நிற்கிறான்ப்பா, நான் சண்டை போட மாட்டான்னு. அப்போ க்ஷத்ரியனுடைய தர்மம் என்னது, போர் செய்யணும், ஜனங்களுக்கு அசௌகரியம் இருக்குன்னா அதை என்ன பண்ணணும், அவளை போஷிக்கணும், பாலனம் செய்யணும். அது யார் தீங்கு விளைவிக்கிறாரோ தீங்கு விளைவிப்பவர்களை அங்கேருந்து என்ன பண்ணணும், துரத்தி விடணும், அதெல்லாம் இருக்குது. க்ஷத்ரிய தர்மத்தை விட்டு நான் சண்டை போடலை, நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஞானம் வர வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நான் காட்டில் போய் தபஸ் பண்ணுறேன், இப்போ இறங்க இந்த போடு தோல்லேருந்து காண்டிபத்தை கேட்டி வச்சு அம்பரா துணியெல்லாம் கேட்டி வச்சு இதோ நான் கிளம்பிட்டே இருக்கேன்றேன். அதனால தான் பெருமாள் எங்கே சொல்கிறார், ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். தன்னுடைய தர்மத்தை சிறப்பாக அனுசரிக்க வேண்டும். இதில் இழிவு ஏற்படுவதாக இருந்தாலும் அதுவே சிறந்தது, அது நலம் பயக்கும். மேலும் மனம் என்ன செய்கிறது, மனம் விரும்பினும் வெறுக்கினும், மனசுக்கு பிடிக்கிறது பிடிக்கல இருந்தாலும் என்ன செய்யணும், ஸ்வதர்மத்தை சிறப்பாக அனுஷ்டிக்க வேண்டும். இப்போ அதை என்ன பண்ணோம், விரும்பினாலும் வெறுத்தாலும் பொருட்படுத்தாமல் கடமையில் நிலை தவறாது நிற்பவனே சிறந்தவன் அப்படின்னு. மேலும் சுதர்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போது பெருமாள் சொல்கிறார், அவரவர் பிறந்து வசிக்கும் தேசம், காலம், ஜாதி, ஆசிரமம் முதலியவற்றை அனுசரித்து ஆங்காங்கு சாஸ்திரம் அவரவர்க்கு உரியதாய் விதிக்கும் கர்மம் ஸ்வதர்மம் எனப்படும். நோயாளிகளுக்கும் நோயற்றவர்களுக்கும் தேசம், காலம், வயது இவைகளை அனுசரித்து வைத்திய நூல்கள் ஆகாரத்தையும் மருந்தையும் நிர்ணயித்து கூறுவது போல் தர்மசாஸ்திரங்களும் கர்மங்களை கூறுபவன ஆகும். தர்மசாஸ்திரங்களும் இவை என்ன பண்ணும், கர்மங்களை கூறும் சொல்லும் அப்படின்னு. மேலும் பொய், சூது, திருட்டு, ஹிம்சை இவை எவர்க்கும் சுதர்மம் ஆகாது. எந்த ஜாதியில் பிறந்தாலும் இப்போ 4 வர்ணத்தவர் சொல்கிறார் என்ன பெருமாள், பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், விவசாயி அப்படி சொல்கிறான்னு சொன்னால் அவள் எந்த வர்ணத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் அவளுக்கு என்ன, பொய், சூது, திருட்டு, ஹிம்சை இவை எவர்க்கும் ஸ்வதர்மம் அன்று. மேலும் இவை நிஷித்த கர்மா, யாரும் இதை அனுசரிக்கக்கூடாது, எல்லோருக்கும் இது விலக்க வேண்டிய கர்மாக்கள். மேலும் ஆசையின் பூர்த்திக்காக செய்யப்படும் காமிய கர்மங்களும் எவர்க்கும் கட்டாயமன்று. இதெல்லாம் செய்தால் இதெல்லாம் கிடைக்கும், இந்த ஹோமம் பண்ணு, ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணு, வாயவிய ஹோமம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இது யாருக்கும் கட்டாயம் என்று, இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மேலும் இது எல்லாரும் செய்யணும், ஸ்வதர்மத்தில் அது யாருக்குமே கிடையாது. மேலும் அத்தியனம், தானம், தவம் போன்ற நித்திய கர்மாக்களே ஸ்வதர்மமாகும்.
மேலும் எல்லா ஜாதிக்கும் எல்லா காலத்திற்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈஸ்வர பக்தி, உண்மையை உரைத்தல், அண்டியவரை காத்தல், தாய் தகப்பனுக்கு சேவை செய்தல், ஐம்புலங்களையும் அடக்கிக் கொள்ளுதல், பிரம்மச்சரியம், அகிம்சை, சந்தோஷம், தயை, பொறுமை, சுத்தம் இவை எல்லாம் முக்கியமான சுதர்மமாகும். வியாபாரியாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும்? உண்மை உரைத்தல், அண்டியவரை காத்தல், தாய் தகப்பனுக்கு சேவை என்பது பொதுவானது. அது மாதிரி இதில் பெண்களுக்கும் உண்டு தான், ஆண்களுக்கும் ஒன்று தான். அப்போ பொண்ணுன்னாலும் அவள் அப்பா அம்மாவை காப்பாற்றணும், பொண்ணாலும் பொய் சொல்லக்கூடாது, அண்டியவரை காத்தல் எல்லாம் இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்குது. அதே மாதிரி ஐம்புலன் அடக்கம், அதுக்கேற்ற மாதிரி தயை, க்ஷமா, என்ன பண்ணணும்? சுத்தம், தூய்மையே. அதனால தான் நம்ம சொல்கிறோம் கிளீனினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். மேலும் சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும். இதெல்லாம் எதனால் வந்தது? இதனால் தான் ஸ்வதர்மத்தை அனுஷ்டரிக்க வேண்டும். வீட்டில் ஒரு 7-8 பேர் இருக்கிறோம், ஒரு பெரிய குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னால் அந்த 8 பேரும் தனித்தனி அளவில் அவளோட கெப்பாசிட்டிக்கு அவள் சுத்தத்தை அனுசரித்தா வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஒரு தனி முயற்சியே வேண்டாம். அந்தந்த ஏரியாவில் சுத்தம் இருந்தால் அதுவே வீடு சுத்தமாக இருக்கிறதுக்கு எப்படி ஏதுவாக ஆகுமோ அதுபோல் சுத்தம் என்பது எல்லாருக்கும் ஸ்வதர்மத்திலே உண்டு. மேலும் ஸ்வதர்மத்தில் சாவும் நலம் அப்படின்னு பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறார். க்ஷீணமே ஏற்புடையதுன்னு சொல்கிறதுக்கு என்ன, உயிர் போவதாக இருந்தாலும் தர்மத்தை கைவிடலாகாது. இதற்கு சின்ன உதாரணம் நம்ம நிறைய கதையெல்லாம் பார்க்குறோம். பிரகலாதன், சிபி, அவர் ஹரிச்சந்திரன் இவாள்லாம். அப்புறம் கர்ம யோகத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத விவேகானந்தர் கூட அவருடைய நிறைய லெக்சரில் அதை பற்றி சொல்லியிருக்காரு. அவன் வேலையை செய்யணும். ஒருத்தன் பிஸ்கெட் பண்ணுறவனுக்கு தொழில் என்ன சொன்னால் அந்த பிஸ்கெட்டு வந்து விடாத செய்யணும், அந்த தொழிலை மாற்றாத செய்யணும், அதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும். ஒருத்தனுக்கு ஒரு 2-3 பசங்க இருக்குது, ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் இன்றைக்கி அது ஏற்புடையதில்லை அந்த சென்டென்ஸு. ஆனால் ஒருத்தர்கிட்ட 2-3 பசங்க இருக்குது, அவளுக்கு 2-3 பசங்க பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தர் 3 பேருக்குமே சுதர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு, தன் குலத்தில் உள்ள செயல்களை அனுசரிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதில் ஒருத்தர் 2 பேர் அதில் என்ன பண்ணலாம், அதையும் செய்துட்டு பாக்கி வேலையை செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். மேலும் தர்மம் நித்தியமானது, சுகம் துக்கம் அனித்தியமானது, ஜீவன் நித்தியமானவன், ஜீவனம் அனித்தியமானது. ஆகையினால் காமத்தினாலும் பயத்தினாலும் லோபத்தினாலும் உயிரை காப்பதற்காகவும் கூட தர்மத்தை கைவிடக்கூடாது. இதில் ஒரு சின்ன உதாரணம், ஒரு அனக்டோட் ஒன்று சொல்லலாம். தேள் கங்கையில் போகணும் முதந்துன்னு போகிறது. பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் குளிக்க போச்சே, கங்கையில் ஸ்நானம் பண்ணணும்னு போகும்போது பக்கத்தில் ஒரு தேள் முதந்துடும். ஐயோ தேள் அடிச்சுன்னு விட போகிறதுரா அப்படின்னு சொல்லி தேள் என்ன பண்ணுறாரு, அது ஜீவன் ஜலத்தில் கஷ்டப்படுறதுன்னு அவர் ஒரு குச்சியால் தூக்கி தள்ளி விடுறார். அப்படி தூக்கி தள்ளி விடும்போது அவர் அது கொட்டி விடுறது. இது மாதிரி நிறைய தடவை நடக்கிறது. பக்கத்தில் இருக்க ஏன்பா அப்படி பண்ணுற, அது தேள் கடிக்கிறதுனா தூக்கி அடாச்சல் போப்பா, அது மேலே ஏன்பா போகிற நீ அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் சொல்லுவாராம், தேளுக்கு சுதர்மம் என்ன பண்ணுறது, கொட்டுறது. ஆனால் நம்ம பார்க்கச்சே ஒரு ஜீவனை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை, அதனால் காப்பாற்றின்றிருக்கோம். இதனால் என்னாச்சு, தேளாக இருந்தால் கூட அது ஸ்வதர்மத்தில் கொட்டுறது, அதுக்கு விஷத்தை கக்கிறது தான் அதுக்கு இயல்பாக இருந்தாலும் நம்முடைய இயல்பு என்ன, இன்னொரு ஜீவஹிம்சை செய்யப்படாது. ஜீவன் தத்தளிக்கிறதுனா அதை காப்பாற்ற வேண்டியது கடமை அப்படின்னு நம்ம செய்கிறோம். உயிர் போகும் தருவாயிலும் அது தன் சுபாவத்தை விடவில்லை. நான் மட்டும் அதன் கொட்டு வலிக்கு பயந்து ஏன் என் ஸ்வதர்மம் ஆகிய ஜீவகாருண்யத்தை விட வேண்டும் என்கிறார் சந்நியாசி. அதனால் ஸ்வதர்மத்தை விடாது அனுசரிக்க வேண்டும் என்பது பெருமாளுடைய ஒரு உறுதியான கருத்து. இதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். தொடர்ந்து அனுசரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.